காணுங்க எதை காணும்? நீங்கள் தான் மாறிட்டீங்களே அப்படின்னு. அங்கே போனால் அங்கே நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். முதல்ல ஒரு குதிரை போவோம், அப்புறம் ஒரு ஆடு போவோம், அப்புறம் ஒரு மாடு போவோம், மந்தையே அந்த பக்கமாக போயிடும். அங்கே போனால் அங்கே நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கேயாவது கொஞ்சம் நேரம் பச்சை தெரியும், அங்கே ஒன்றுமே இருக்காது, காஞ்சி போய் கிடக்கும். ஆகா வந்துட்டவன், சரி வந்தாச்சு, வந்தோன்னே உடனே திருமணம் அந்த படுகை ஏற்றுக்க என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இருந்துட்டாது போகுமே அப்படின்ட்டு இப்படியான ஒரு சூழல். நான் யாரை பற்றியும் தனிப்பட்ட முறையில் சொல்லலைன்னா பொதுவாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காது. நான் எதற்காக இருப்பேன் என்று சொன்னால், மதிவாணனே நீண்ட காலமாக தெரியும் என்கிற காரணத்தினால், ஒரு நல்ல கொள்கை பற்றுடையவர் என்கிற காரணத்தினால் இந்த செய்தியை நான் சொன்னேன். தலைவரை போய் வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தேன். தலைவரை போய் நான் வீட்டில் பார்க்குறது ஒன்றும் புதுசும் இல்லை, அதிசயமும் கிடையாது. வீட்டில் இருந்தாங்க பழனிசாமி, செல்வராஜ், எம்எல்ஏ, மாசராமன் எல்லாரும் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியில் இருந்தாங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர், அவர் டோனை எப்பொழுதுமே கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். கௌதமன் அவர் வழக்கமாக என்ன அப்பான்னு தான் கூடுவார். இன்றைக்கி திடீர்னு அண்ணன்னாரு. இது என்ன திடீர்னு அண்ணன்னு மாறுறீங்களா என்ன அப்படின்னு. நேற்று வரைக்கும் அப்பான்னு சொல்லிங்க, இப்போ என்ன அண்ணன், நீங்கள் தான் மாறிட்டீங்களே அப்படின்னாரு. நான் என்ன மாறிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல. என்ன மாறியாச்சு, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் மாறின அதை நானும் தலைவரும் பேசிக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு நம்ம தான் கிடையாது. நீ வழக்கமாக அப்பான்னு தானே கூப்பிடணும், சரி நாங்கள் அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பலது நாட்டில் அப்படி இப்படிமா சிலது நடக்கும். யாரையும் யாரும் காணாமல் அடிக்க விட முடியாது. பைத்தியம் முடிக்கணுமா காணுங்க எதை காணும்? காணாமல் அடிக்க முடியுமா? ஒரு போதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது.